யானைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். யானையுடைய ஆயுள் நாட்கள் 70 to 90 ஆண்டுகள். மனிதர்களை தவிர்த்து அதிக நாள் நிலத்துல இருந்துட்டு வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னா அது யானை தான். யானைகள் 22 மாதங்கள் கருவை இருந்துட்டு சுமக்கும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இருந்துட்டு குட்டியிடும். அதுவும் ஒரு சில சமயங்கள்ல அது 2 குட்டிகள் இடும். யானைகள் குடும்பமாகவும் கூட்டாகவும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதுலயும் பெண் யானை தான் இருந்துட்டு அந்த கூட்டத்தை இருந்துட்டு வழிநடத்தும். அந்த யானை கூட்டங்களையே முதிர் வயதா இருக்கக்கூடிய யானை தான் அந்த கூட்டத்தை இருந்துட்டு வழிநடத்தும். யானைகள் அதிக ஞாபக சக்தி உள்ளவைகள். சுமார் 40 to 50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தவர்களை கூட அது நல்லா ஞாபகம் வச்சிருந்துட்டு அறிந்து கொள்ளும். ஆப்பிரிக்க யானை தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதுலயும் ஆண் யானைகள் பெண் யானைகள் இது இரண்டுக்குமே இருந்துட்டு பாத்தீங்கன்னா தந்தங்கள் இருக்கும். ஆனா ஆசியால வளரக்கூடிய யானைகள்ல பெண் யானைகளுக்கு தந்தங்கள் இருக்காது. ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் தந்தங்கள் இருக்கும். ஒரு சில பெண் யானைகளுக்கு மட்டும்தான் அதுவும் சிறிதளவுல இருந்துட்டு தந்தம் இருக்கும். யானையுடைய தும்பிக்கை சுமார் 40,000 to 50,000 தசை நார்களால் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல சிறிதளவு கூட எலும்பு இருக்காதாம். யானை தன்னுடைய தும்பிக்கையால 350 to 400 கிலோ எடையை இருந்துட்டு தூக்க வல்லது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தும்பிக்கையால சுமார் 7.5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் இருந்துட்டு யானையுடைய அளவை பொறுத்து இருந்துட்டு அது உறிஞ்சி இருந்துட்டு குடிக்கும். யானை இருந்துட்டு ஒரு தாவர உண்ணை, பழங்கள், காய்கறிகள், இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடியது. ஒரு நாளைக்கு இருந்துட்டு 250 to 300 350 கிலோ உணவு கூட இருந்துட்டு அது சாப்பிடுமாமா. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 100 to 150 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் இருந்துட்டு அது குடிக்குமா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு குடம் நீர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா 16 லிட்டர். அப்பனா எத்தனை குடம் தண்ணீர் இருந்துட்டு ஒரு நாளைக்கு யானை குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பாருங்க. யானைகள் மொத்தம் 2 வகைப்படும். ஒன்னு இருந்துட்டு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. ஒட்டுமொத்த உலகத்திலேயே இருந்துகிட்டு 70% யானைகள் ஆசிய பகுதியில தான் இருக்குதாமா. அதுலயும் இந்தியாவில தான் 60% யானைகள் இருந்துட்டு இருக்காமா. 250 கிலோ உணவு சாப்பிடக்கூடிய யானை சுமார் 10% விதைகளை மட்டுமே இருந்துட்டு தன்னுடைய கழிவின் மூலியமா இருந்துட்டு வெளியிடுது. அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோ இருந்துட்டு விதைகளை பூமியில இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு யானை இருந்துட்டு விதைக்குது. அந்த வகையில யானைகள் அழிந்தது அப்படின்னா காடுகளே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு யானையுடைய ஆயுள் நாட்கள்லயே 18 லட்சத்துல இருந்து 20 லட்சம் மரங்கள் வளர்வதற்கு காரணமா இருக்குதாமா. யானை மிகவும் இருந்துட்டு பாசமான ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாம தன்னுடைய கூட்டங்கள்ல இருந்துட்டு யாராவது ஒரு யானைக்கு இருந்துட்டு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்னா மற்ற யானைகள் இருந்துட்டு அதற்கான உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்குமாமா. அது பேசிக்கொள்ளக்கூடிய வகையிலையும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா. 5 கிலோமீட்டர் தூரத்துல தண்ணீர் ஒருவேளை இருந்தா கூட தன்னுடைய வாசனை நுகர்வதன் மூலமா இருந்துட்டு தண்ணீர் இருப்பதை யானையால கண்டறிந்து கொள்ள முடியுமா. ஒரு யானை தன்னுடைய ஆயுள் நாட்கள் முடிஞ்சிருச்சு, தான் இறக்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரிந்தாலோ அல்லது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இதுக்கு மேல தன்னால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலோ அதனுடைய கூட்டத்துல இருந்து அது விலகி போய் இருந்துட்டு சாப்பிடாமலே இருந்து உண்ணாம இருந்து அது உயிர் இழந்துருமா. யானைகள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாப்பிடவும் 4 மணி நேரம் தூங்கவும் 5 மணி நேரம் நடக்கவும் செய்தான். யானைகள் பெரும்பாலும் நின்று கொண்டுதான் தூங்குமா. அது படுத்துக்கொண்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப ரேரமா. அழிந்து வரும் ஒரு இனங்கள்ல யானையும் இருந்துட்டு அந்த பட்டியல இருந்து சேர்ந்திருக்குது. ஆசியாவிலேயே ஒட்டுமொத்தமா வெறும் 50,000 யானைகள் தான் இருக்குதாமா. அதுலயும் ஆண் யானைகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். யானையுடைய இந்த எண்ணிக்கை குறைவுக்கு மிகப்பெரிய காரணம் அது வேட்டையாடப்படுவதுதான். அது மட்டும் இல்லாம காடுகள் அழிவதால இருந்துட்டு அதற்கு போதுமான அளவுக்கு உணவு கிடைக்காததுதான். யானையுடைய தோள்கள் மிகவும் தடிமனாக இருந்தாலும் அதன் மேல ஒரு சுண்டு விரல் பட்டா கூட அதனால நல்லாவே உணர முடியுமா. பொதுவா பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காதான், ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும். அந்த மதம் அப்படின்னு சொல்லப்படுவத ஆண்களுடைய அந்த இனப்பெருக்க காலத்துல தனக்கு ஒரு நீர் இருந்துட்டு சுரக்கும். அதை தான் இருந்துட்டு மதம் பிடித்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுது. யானையினுடைய மூளை சுமார் 5 to 6.5 கிலோ வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. யானையுடைய இதயம் ஒரு நிமிடத்திற்கு 20 முதல் 30 முறை இருந்துட்டு துடிக்குமா. நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்லயே மிகவும் குறைவான இதய துடிப்பு உள்ள விலங்கு அப்படின்னா அது யானை தான்.